கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, கடல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அலை. இந்த அலை ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அலை நிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மீன் பிடிக்க போய்க்கிறேன். அலை நிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் போட்டிங் போய்க்கிறேன். அலை நிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் முத்து எடுக்க உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு நாளும் நாம கடலுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா அலை நிக்க போறதும் கிடையாது. இதே போலதாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கா அடுத்தடுத்து துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். இதெல்லாம் நின்னாதான் எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு நிம்மதி ஒரு நாளும் கிடைக்காது. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வசனத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லி இருப்பாரு, இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் அவர் எல்லா கஷ்டங்களிலும், போராட்டங்களிலும், துன்பங்களிலும் ஜெயம் எடுக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். இதே நம்பிக்கையோடு நாமும் ஜெயம் எடுக்கவும், வாழ்வில் நிம்மதியை காணவும், அடுத்தவருடைய வாழ்வில் ஜெயத்தை கொண்டு வரவும், நிம்மதியை கொண்டு வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயல்வோம். நம்பிக்கையோடு வாழ்வின் பயணத்தை தொடருவோம்.